அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல குரு பகவான் அதிசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார். அதாவது அது என்ன அதிசாரமா பயிற்சி ஆகிறது அப்படின்னா, குரு தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து கொஞ்சம் வேகமா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆகிறது. அதான் நம்ம அதிசார பயிற்சின்னு சொல்றோம். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அதிசாரமா பயிற்சி ஆகிறாரு. சோ அடுத்த வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. சோ இந்த வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமா நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு. சோ இது நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும். சோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீடெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த அதிசார பயிற்சிக்கான ஒரு சில ஹிண்ட் நான் கொடுத்துறேன். எப்போ பயிற்சி ஆகுது, எவ்வளவு நாள் அந்த பயிற்சிகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துறேன். முதலாவது அந்த 2025 வருடத்துல கரெக்டா அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுலயும் கடகத்துல போய் உச்சமாகிறாரு. குரு முழுமையான ஒரு அதிகாரத்தை அடையக்கூடிய இடம் கடகத்துல போய் உச்சமாகிற அமைப்பு வருது. அது இன்னொரு சிறப்பா நான் பார்க்கிறேன். எனவே இந்த அதிசார பயிற்சி அக்டோபர் 18ல இருக்கு. அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில அதிசாரமாக உச்ச நிலையில டிராவல் பண்ணுவார். அதே போல நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் வக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவார். ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனை செய்யுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அது நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் அந்த நீச்ச அமைப்புல டிராவல் பண்ணுவார். எனவே இந்த அதிசார பயிற்சியை நம்ம ரெண்டு பகுதியா பலன்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் உச்ச அமைப்புல கடகத்துல டிராவல் பண்ணுவாரு. அதே போல நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் பார்த்தோம்னா வக்ரமாகி நீச்ச பலனை தரக்கூடிய அமைப்புல கடகத்திலேயே வக்ரத்துல டிராவல் பண்ணுவாரு. சோ இத ரெண்டு பகுதியா பிரித்து நம்ம பலன்களை பார்க்கலாம். இது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, இந்த குரு பகவான் அதிசார பயிற்சியாகி பிளஸ் வக்ரம் ஆகிற அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீடெயிலா கிளியரா நட்சத்திர பலன் வைஸா நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த அதிசார பயிற்சி எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சுமார் ஒரு 62 நாட்கள் அந்த அதிசார பயிற்சி இருக்கும். மிதுனத்தை விட்டு கடகத்துல சுமார் ஒரு 62 நாட்கள் டிராவல் பண்ணுவாரு. அதுல ஒரு 24 நாட்கள் பார்த்தோம்னா நேர்கதியிலையும் ஒரு 38 நாட்கள் வக்ரகதியிலையும் டிராவல் பண்ணுவாரு. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சமாகிறாரு. இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவா 10ல குரு டிராவல் பண்றது அவ்வளவா சிறப்பு கிடையாது. 10ல பாவ கிரகம் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. சுப கிரகம் இருக்கிறது அவ்வளவா சிறப்புன்னு சொல்லப்படல. இது தொழில், உத்தியோகம், நம்ம பணிபுரியக்கூடிய இடம், தொழில் புரியக்கூடிய இடம், இதுல ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை கண்டிப்பா ஏற்படுத்தும். ஆனா அது குறிப்பிட்ட காலம் தான். ஒரு 24 நாட்கள் மட்டும் கொஞ்சம் ட்ரபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு பார்த்தோம்னாக்கா வக்ரம் ஆகிடுவாரு குரு பகவான். வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனை செய்வாரு. அந்த டைமிங்ல நமக்கு ஓரளவுக்கு எல்லாத்துலயும் ஒரு நிவர்த்தி தன்மையை கொடுக்கும். இருப்பினும் 10ல குரு பகவான் டிராவல் பண்றது அவ்வளவா சிறப்பு கிடையாது. குரு நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத ஒரு கிரகம். அதாவது 3, 6 கூடிய ஆதிபத்தியத்தை குரு பகவான் நமக்கு செய்வார். முழுமையாக ஒரு பாவத்தன்மை கொண்ட ஒரு கிரகமா குரு நமக்கு ரியாக்ட் ஆவாரு. எனவே 3, 6 கூடிய ஒரு கிரகம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல டிராவல் பண்றது அவ்வளவா சிறப்பு கிடையாது. இந்த அதிசார பயிற்சியை நான் ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கேன். அதாவது அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் ஒரு பார்ட், சுமார் ஒரு 24 நாட்கள் குரு பகவான் அதிசாரமா பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்ச நிலையில நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. அதே போல நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் அதே உச்ச வீட்டுல அதே ஜீவனஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில டிராவல் பண்ணுவார். ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனை செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஜெனரலான கான்செப்ட் ஆஸ்ட்ராலஜில. இப்போ இந்த ரெண்டு பகுதிக்கான பலன்களை நம்ம டீடெயிலா பார்க்கலாம். முதலாவதா இந்த காலகட்டத்துல தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இது என்ன மாதிரியான சிறப்புகளை செய்ய போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த அதிசார பயிற்சி அக்டோபர் 18க்கு மேல தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஹை ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் அல்லது இந்த நேரத்துல தொழில இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் இதெல்லாம் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. இப்போதைக்கு அகலக்கால் வச்சு எதுலையும் மாட்டிக்க வேண்டாம். தொழில், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத மூவ் ஆன் பண்றதுக்கு பெட்டரா இருக்கு. ஹை ரிஸ்க் இந்த நேரத்துல நான் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றேன்,
உத்தியோகத்தை ரிசைன் பண்ணிட்டு நான் புதுசா ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்றேன், அல்லது நான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பாக்குறேன், ஒரு நியூ ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு பாக்குறேன் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் அதுக்கு ஃபேவரா இல்ல. நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு தொழில் உத்தியோக ரீதியா கொஞ்சம் சிரம தன்மைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மாதிரி சுமை அமைப்புகளை கொடுக்கலாம். நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுத்து தொழில அல்லது உத்தியோகத்தை ரிசைன் பண்றது. ஆல்ரெடி ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க, இப்ப இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது, அது இன்னும் கொஞ்சம் ஹையர் பொசிஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு தலைவலிக்குள்ள போய் மாட்டிக்கிறது. இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை பண்ணலாம். எனவே இது குறுகிய காலம் தான் இருக்குது. அதிசார பயிற்சி ஜீவனஸ்தானத்துல குருவுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலம் இருக்கு. சுமார் ஒரு 62 நாட்கள் இருக்கு. அதாவது அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 19 இந்த டைம் பீரியட்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஹை ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு சேஃபான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி சுமையான அமைப்புகள் இருக்கும், அதை கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இதை மட்டும் நம்ம தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணி லாக் ஆயிட வேணாம். குறிப்பா கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்றேன், இப்ப நிறைய பேருக்கு கடன் சிந்தனை எல்லாம் வரும். கடன் வாங்கி நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம ஒரு நியூவா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா எல்லாம் வரும். கடன் வாங்கி எதுலையும் போய் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆயிடாதீங்க. ஏன்னா இப்ப கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா வரும். கடன் இப்போ எதுலையாச்சும் ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கி லாக் ஆகிற அமைப்புலாம் உண்டு. அதனால அதுலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். பிசினஸ் மேனா இருக்கீங்கன்னா இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. எனவே தொழில் உத்தியோகம் ஆவரேஜா தான் இருக்கு, இருக்கிறத நகர்த்துறதுக்கு பெட்டரா இருக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை நிறைய பேருக்கு இருக்கலாம். கடன் சார்ந்த சிந்தனை, இந்த கடனை எப்படியாச்சும் நம்ம கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்வேகம் அதெல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல பதியுது. 6ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. நவம்பர் 27 வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சனி பகவான். எனவே இப்போ ஒரு மாதிரி கடன் நெருக்கடி, கடன் சார்ந்த சிந்தனை நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அக்டோபர் 18க்கு மேல அந்த கடனை கட்டுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி கிடைக்கும். அந்த கடனை கட்டி குறைப்பீங்க, அந்த சுமையை குறைப்பீங்க, அந்த வருத்தத்தை குறைப்பீங்க. அதுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்து இந்த நேரத்துல கடன் உதவி யாருக்கும் பண்ணி லாக் ஆயிடாதீங்க. இந்த நேரத்துல யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணீங்கன்னா அது திரும்ப கைக்கு வரதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அவ்வளவு எளிமையா நம்ம கைக்கு திரும்ப வராது. அதுல யாருக்கும் கடன் உதவி பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும். பணத்துல இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால பணம் சார்ந்த சிந்தனை, எப்படியாச்சும் நம்ம பணத்தை அதிகமா சம்பாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலா சேலரி கிடைச்சா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஹையர் பொசிஷனுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு குணத்தை கொடுக்கும். பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு மேல இந்த டைமிங்ல கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமா இருக்கும். பொருளாதாரம் வருமா அப்படின்னு பார்க்கும்போது 2ல குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க போற எஃபோர்ட்டுக்கான ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால அதுல எந்த ஒரு மைனஸும் இல்ல. உடைய தேவைகள், உடைய அத்தியாவசிய தேவைகள் பிளஸ் அடிஷனலா நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொருட்கள் அதெல்லாம் வாங்குறதுக்கு தேவையான அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். 4ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால இந்த நேரத்துல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அந்த பிளான் ஆச்சு இப்ப பண்ணுவீங்க. புதுசா இடம் வாங்கலாம், புதுசா ஏதாச்சும் பொருள் வாங்கலாம். குறிப்பா அந்த எலக்ட்ரானிக்கல் கேஜெட், மொபைல் போன் புதுசா வாங்குறது, வண்டி வாகனம் ஏதாச்சும் புதுசா வாங்குறது, வீடு வாங்கலாம், லோன் போட்டு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்றது, அந்த ஐடியா வச்சு இப்ப கொடுக்கும். அல்லது ஒரு சிலர் கொஞ்சம் அதுல இன்வெஸ்ட் பண்றது தயாராவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த நேரத்துல இந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள ஒரு சில பழுது பார்த்தல் சார்ந்த செலவுகள் ஏற்படலாம். வீட்டுல ஏதாச்சும் டேமேஜ் இருக்கு, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த நேரம் பாசிட்டிவா இருக்கு. பொருளாதார ரீதியா வரவு கணிசமாக இருக்கு. அந்த வரவை வைத்து உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறீங்க. அதுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்தது குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி சம்பந்தமான விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2ஆம் இடத்துல குரு பார்வை, குடும்பத்தில இருந்த பிரச்சனை, குழப்பம், கலக்கம் எல்லாம் சரியாகும். குடும்பத்தில இருந்த அதீதமான வாக்குவாதங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள், குடும்பத்துல யாருக்காச்சும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏற்பட்ட கருத்து போராட்டம், பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். மன வருத்தமான சூழ்நிலைலாம் சரியாக ஆரம்பிக்கும். ஃபேமிலியில கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும், ஆனா அந்த கமிட்மெண்ட்டை இப்போ ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பண்ணுவீங்க. அதுல ஒரு சுப வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமா உண்டு. அதே மாதிரி இந்த நேரத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கடந்த காலகட்டங்களில் யாருக்காச்சும் வாக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அந்த வாக்கை இப்ப காப்பாத்துவீங்க. பேச்சுல ஒரு இனிமைத்தன்மை, உங்களுக்கு தேவையான விஷயத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அழகா பேசி சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த நேரத்துல உண்டாகும். சொல்ல வர விஷயத்த கிளியரா சொல்லுவீங்க. அந்த பாசிட்டிவா பேசுற அந்த மைண்ட் செட் இப்போ உங்களுக்கு அற்புதமா வரும். பேச்சால ஆதாயம் உண்டு. ஃபேமிலியில இருந்த சுமையான அமைப்புகள்லாம் குறையும். குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்துல சுப நிகழ்வு, சுப மாற்றம், வீடு கிரக பிரவேசம் பண்றது, கட்டின வீட்டை பூர்த்தி பண்ணி இப்ப மகிழ்ச்சியா கிரக பிரவேசம் பண்றது, அதுக்கெல்லாம் அந்த காலகட்டம் பாசிட்டிவா இருக்கு.
அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் இடம் சுபத்துவமா தான் இருக்கு, பெருசா நெகட்டிவா இல்ல. 7ஆம் இடத்துல எந்த கிரகத்துடைய ஆதிக்கமும் இல்ல. அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து 2ஆம் இடம் பிளஸ் வந்து 4ஆம் இடம் இதெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகுறதுனால இந்த டைமிங்ல திருமண முயற்சி பண்ணீங்கன்னா சுப செய்திகள் கிடைக்கும். ரொம்ப நாளா தடைப்பட்டு போனுச்சு, தாமதப்பட்டு போனுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து சுப செய்திகள் கிடைக்கும். இந்த நேரத்துல ட்ரை பண்ணலாம். ஏன்னா குருபலம் பரவாயில்ல, உச்ச குருவாக இருந்தாலும் அது தொழில் உத்தியோகத்துல சில சிரமமான அமைப்பு, மாற்றமான அமைப்புகளை கொடுக்குமே தவிர இந்த சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அந்த நேரத்துல நல்லா சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து தொழில் உத்தியோகத்தை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதங்கள் வரும். குறிப்பா அந்த மாதிரி சுப நிகழ்வுகள், குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நிறைய நடந்துச்சுன்னா தொழில் உத்தியோகத்துல சரியா போக்கஸ் பண்ண முடியாத அமைப்பு தானே வரும். அதுக்கான அறிகுறிகள் தான் காமிக்குது. அதனால திருமண முயற்சிகள் இருக்கீங்கன்னா இப்போ தாராளமா தொடரலாம். அந்த திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள் உண்டாகும், நல்ல செய்திகள் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கிறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. 7ஆம் அதிபதி மட்டும் அப்படியே மந்த்லி டிரான்சிஷன்ல அப்படியே மாறி மாறி டிரான்சிட் ஆயிட்டு இருப்பாரு. இருப்பினும் 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா செவ்வாயுடைய நகர்வும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு, பெருசா நெகட்டிவா இல்ல. அதுலயும் இந்த அக்டோபர்ல மட்டும் செவ்வாய் வந்து விரயத்துல இருப்பாரு. இந்த அக்டோபர் மந்த்ல மட்டும் வாழ்க்கை துணையால ஒரு சில விரய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி செவ்வாயுடைய நகர்வு நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. எனவே வாழ்க்கை துணையுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு அதெல்லாம் பரிபூர்ணமா கிடைக்கும். வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல் பிரச்சனைகள்லாம் சரியாகும். வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும். வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு, அவருடைய ஒத்துழைப்பு உண்டு. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சண்டை போட்டு பிரிஞ்சவங்க எல்லாம் இப்போ ஒண்ணு சேருவாங்க. அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அற்புதமா இருக்கு. எனவே இந்த குடும்பத்துல இருந்த கலக்கம், குழப்பம், தெளிவற்ற நிலை அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். குடும்பம் வந்து இப்போ ஒண்ணு சேரும். இப்போ ஒற்றுமையா ஃபேமிலி லைஃப் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். எனவே திருமண வாழ்க்கையும் இந்த நேரத்துல சுபத்துவம் தான், பெருசா நெகட்டிவா இல்ல. அடுத்து காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் இடத்துல ராகு. இப்ப நிறைய பேருக்கு பார்த்தோன்னா காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகள்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு ஃபேவரா போல ஒரு மாதிரியான மன உளைச்சலான அமைப்பு தான். இப்போ குரு பார்வையில் இருந்ததுனால ராகு பெருசா பிரச்சனைகளை கொடுக்கல. இப்போ அதிசார பயிற்சிக்கு பிறகு 5ஆம் இடத்துல ராகுடைய ஆதிக்கம் முழுமையடைய ஆரம்பிக்கும். எனவே இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அந்த காதல் உறவு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். குடும்பத்துல அந்த காதல் உறவு சார்ந்த பேச்சுவார்த்தைகள், அதே மாதிரி காதல் உறவால ஒரு சில கலக்கங்கள்லாம் லைட்டா ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. எனவே அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா நம்ம கடைபிடித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்ட்னர் கூட அடிக்கடி கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. இந்த அதிசார பயிற்சி முடிகிற வரைக்கும், டிசம்பர் 19 வரைக்கும் கொஞ்சம் நிதானம், கவனம் காதல் உறவு சார்ந்த விஷயங்கள கண்டிப்பா தேவை. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சில தடை தாமதங்களை காமிக்குது. 5ஆம் அதிபதி 6ல பிளஸ் வந்து 5ஆம் இடத்துல குரு பார்வை மிஸ் ஆகுது. குருவும் ஜீவனத்துல வந்து உச்சமாகிறாரு. குரு நல்ல நிலையில தான், கேந்திர ஸ்தானத்துல தான் இருக்காரு. இருப்பினும் குரு வந்து 10ல இருக்கிறது அவ்வளவா அட்வைசபிள் இல்ல. பிளஸ் வந்து 5ஆம் இடத்துல குரு பார்வை மிஸ் ஆகுறது ஒரு மைனஸ். 5ல ஆல்ரெடி ராகு இருக்கிறது ஒரு பெரிய மைனஸ். அல்ல அந்த குழந்தை பாக்கியத்துல சில தடை தாமதங்கள் உண்டாகும். அதே போல நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஒரு சில மருத்துவ செலவு பிறகு மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் பொழுது சுப செய்திகள் உண்டாகும். எனவே கொஞ்சம் தடை தாமதத்தை காமிக்கும். மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படுங்க, நல்ல செய்திகள் உண்டாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்கன்னா நீங்க அந்த டிராவலிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமான அலைச்சல்லாம் இருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த பைக்ல அதிகமா டிராவல் பண்றது, வெளியிடங்களுக்கு அதிகமா போயிட்டு வருது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாடிப்படி ஏறுறது, இறங்குறது, வண்டி வாகனத்துல பயணிக்கிறது, இதுல எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த நேரத்துல நிறைய பெற்றோர்களுக்கு நீ துலாம் ராசியே இருந்து உங்களுக்கு பசங்க இருக்காங்கனாக்கா பிள்ளைகள் சார்ந்த கவலைகள்லாம் ஒரு மாதிரி எட்டி பார்க்கும். ஏன்னா 5ல ராகு, இப்ப அக்டோபர்ல வந்து குரு பார்வையும் 5ஆம் இடத்துல இல்லாம 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை நகருது. அதனால பிள்ளைகள் சார்ந்த கவலை, பிள்ளைகளுடைய உறவு நிலையில ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய செயல்பாடு இதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து போராட்டங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில மன உளைச்சலான மனநிலை கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நேரத்துல கொஞ்சம் அனுசரிச்சு பிள்ளைகளை செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. எதையும் நம்ம சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாம அதை அப்படியே ஜஸ்ட் நியூட்ரலா நம்ம அப்படியே கடந்து வரதுக்கு ட்ரை பண்ணும். அக்டோபர் 18க்கு மேல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா கவனம் தேவை. பிள்ளையுடைய உறவு நிலை, உடல் ஆரோக்கியம், அவருடைய செயல்பாடு, இப்படி A to Z அவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும்.
அடுத்து இந்த 5ஆம் இடத்துல ராகு பகவான் ஆக்டிவேஷன் பண்றதுனால குரு பார்வையும் மிஸ் ஆகுறதுனால, அதே மாதிரி குரு வந்து இந்த மாதத்துல வந்து பார்த்தோன்னா 10ஆம் இடத்துல வந்து செகண்ட் பார்ட்ல வக்ரம் ஆகுறாரு. அதாவது நவம்பர் 11க்கு மேல வக்ரம் ஆயிடுறாரு. எனவே இந்த காம்பினேஷன்ல ஆக்டிவேஷன் ஆகுறதுனால குடும்பத்துல வந்து சொத்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான சில குழப்பங்கள், வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பூர்வீகம் சார்ந்த வகையில சில தடுமாற்றங்கள்லாம் ஏற்படலாம். எனவே பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் அதை அமர்த்தி வைக்கிறது நல்லது. இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் அதிகமா அந்த பிரச்சனையில இறங்கணும்னாக்கா அந்த பிரச்சனை பெருசா பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நேரத்துல கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த பிரச்சனைகள்லாம் அதிகமா ஈடுபடாம கொஞ்சம் உங்களை தற்காத்து கொள்றது ரொம்ப நல்லது. அதே போல இந்த நேரத்துல அந்த குலதெய்வ வழிபாடு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டங்களில் அந்த குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி இந்த நேரத்துல அவசர முடிவு எதுலையும் எடுக்க கூடாது. ஏன்னா வந்து 5ஆம் இடம் ராகுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறது, கோபத்துல முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் 5ல இருக்கிற ராக ஆக்டிவேஷன் பண்ணும். அதனால இந்த நேரத்துல எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள் பண்ண வேண்டாம். இருக்கிறது ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. அடுத்தது மாணவ மாணவிகள் அவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. குருவுடைய ஆதிக்கத்துல வந்துடுது. அதே மாதிரி 2ஆம் இடமும் குருவுடைய ஆதிக்கத்துல வந்துடுது. அதனால கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல பெருசா தடை தாமதம் தடுமாற்றங்கள்லாம் இருக்காது. படிப்பு சார்ந்த வகையில சுபத்துவமான வளர்ச்சிகள் உண்டு. என்ன ஒண்ணு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய கவனச்சிதறல் இருக்கும். போக்கஸ்டானால இருக்க முடியல, தெளிவா என்னால படிக்க முடியல, படிக்கிறது மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கவனச்சிதறல் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆனா குரு பார்வையில 2ஆம் இடம் 4ஆம் இடம் வருதுனால கல்வி சார்ந்த வகையில பெரிய அளவிலான குழப்பமோ பிரச்சனையோ இல்ல. எல்லாத்தையும் அப்படியே மேனேஜ் பண்ணி நகர்த்திடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா இந்த நேரத்துல வந்து கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா படிப்புல ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். இந்த டைமிங்ல ஏதாச்சும் ஒரு ஸ்மால் லெவல்லையாச்சும் ஒரு பொருளாதாரத்தை வந்து கல்விக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து கடன் வாங்கி அல்லது லோன் போட்டு படிப்புக்கு இன்வெஸ்ட் பண்ற சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம். பெரிய அளவுல நெகட்டிவ் இல்ல. இருப்பினும் இந்த கவனச்சிதறல் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம படிப்புல கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நமக்கு 6ஆம் இடத்துல. எனவே சிந்தனை வந்து படிப்பை தவிர மத்த எல்லாத்துலயும் இருக்கும். மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். போக்கஸ்டா ஒரு விஷயத்துல போக்கஸ்டா இருக்க முடியாது. ஒரு புத்தகத்தை விரிச்சு வச்சு படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சலிப்புத்தன்மையா இருக்கும். அலுப்பு படுற ஒரு மனநிலையை கொடுக்கும். எதுக்குமே மனம் உடல் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணும். ஆனா எல்லாமே குருவுடைய கண்ட்ரோல்ல வருது. அதனால இந்த காலகட்டங்களில் எல்லாத்தையும் சமாளிச்சு எல்லாத்தையும் நகர்த்திடுவீங்க. அதெல்லாம் வந்து இந்த கல்வி சார்ந்த விஷயம் மாணவ மாணவிகளுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல. அடுத்தது வந்து நம்ம பார்க்கிறது உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ஒரு பாசிட்டிவான டைம் தான் நான் சொல்லுவேன். ஹெல்த் ரீதியா பெருசா எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது. ஆல்ரெடி ஹெல்த்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும். இப்போ ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது நல்லதுதான். ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனைக்கான நிவர்த்தி இந்த காலகட்டங்களில் கிடைச்சிடும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு, 4ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. மனசுல இருந்த கலக்கம், குழப்பம், கவலை, பிரச்சனை அதெல்லாம் சரியாகும். மன ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். மன ரீதியா இருந்த தாக்கங்கள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு மகிழ்ச்சியான மனநிலை வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ரொம்ப நாளா நான் ஹெல்த் ரீதியா அதுல ட்ரபிள் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்போ அந்த ஹெல்த் ரீதியான பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். அடுத்து அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்களில் நிறைய பேர் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி, வாயு தொந்தரவு, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, சரியா செரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை, இதுல எல்லாம் ஏதாச்சும் ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகளை கொடுத்திருக்கும். அது இப்போ சரியாகும். அந்த பிரச்சனைகள் சரியாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படுது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில எந்த ஒரு நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸும் இல்ல. ஹெல்த் ரீதியா ஒரு சுபத்துவமான வளர்ச்சி, சுப மாற்றம் நிச்சயமா உண்டு. ஓவராலா இந்த அதிசார பயிற்சி வக்ர காலகட்டத்திலும் சரி, வக்ரத்துக்கு முன்னாடியும் சரி, துலாம் ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா தான் இருக்கு. நான் கொடுத்திருக்க வார்னிங் எதுனாக்கா உங்களுடைய தொழில், உத்தியோகம், அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம், இதுல மட்டும் கொஞ்சம் நீங்க அவேர்னஸா இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாமே சுபத்துவமா தான் இருக்கு. மகிழ்ச்சி மாற்றத்தை நோக்கி தான் பயணிக்குது. மனம், உடல் இதெல்லாம் தெளிவா இருக்கு. நீ நினைக்கிறத செயல்படுத்துறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி கிடைக்கும். இந்த டைமிங்ல கொஞ்சம் கோப உணர்வு அதிகமா வரும். அதே மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமா வரும். அந்த டைமிங்ல மட்டும் அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அப்ப மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சு கொஞ்சம் தள்ளி அதை நீங்க பொறுமையா யோசிச்சு நீங்க முடிவெடுக்கும் போது தெளிவான ஒரு முடிவை எடுத்துருவீங்க. அது மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து, காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல ஒரு மாதிரியான கசப்பான மனநிலைகள் வரலாம். அதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. மற்றபடி வேற எந்த விஷயமும் உங்களுக்கு நெகட்டிவா இல்ல. மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே உங்களுக்கு ஹேண்டில் பண்ற ஒரு கேப்பபிலிட்டியில தான் வருது. எனவே சுப மாற்றம் நிச்சயமாக உண்டு. இந்த டைமிங்கை கரெக்டா யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுங்க. அதுல நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உண்டாகும். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அல்ல உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம் ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.